வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. கோள்களில் சுக்கிரனுக்குரியது இந்த நாள். இது சுக்கிரத்தன்னைக்கு சுக்கிரவாரம் அன்னைக்கு அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதாவது வெள்ளிக்கிழமைனாலே அம்மன் வழிபாடு. இது எப்படி வந்ததுன்னு ஒரு புராண கதையை பார்ப்போம். கடந்த வாரம் திங்கக்கிழமை 35 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது தமிழ்நாட்டில். அதில் ஒன்று நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் கோவில். அகத்தியர் 2 அசுரர்களை கொன்ற பாவம் நீங்க நிறைய இடத்துல லிங்க பிரதிஷ்டை செய்தார். அந்த கோவிலெல்லாம் அகத்தீஸ்வரர் கோவில்னு அழைக்கப்படும். வில்லிவாக்கத்தில் கூட அகத்தீஸ்வரர் கோவில் உண்டு. இந்த கோவில் குளக்கரையில் அமர்ந்து அம்பிகையும் சுக்கிராச்சாரியாரும் சிவனை நோக்கி தவம் இயற்றுகிறார்கள். வாமன அவதாரத்தின் போது மகாவிஷ்ணு வண்டாக மாறிய சுக்கிரனுடைய கண்ணை குச்சி கொண்டு குத்தியதால் அவருக்கு ஒரு கண் பார்வை போய்விடுகிறது. இழந்த கண் பார்வையை பெற அவர் தவம் இயற்றுகிறார். 2 பேரில் யாருக்கு முதலில் வரம் கொடுப்பதுன்னு சிவபெருமான் கேட்டபோது அம்பிகை நீங்கள் சுக்கிராச்சாரியாருக்கு கொடுங்கள்னு சொல்லிடுறான். அதனால் சுக்கிராச்சாரியாருக்கு வரம் கொடுத்து அவருடைய கண் பார்வை கிடைக்கிறது. அப்போ அம்பிகை சொல்கிறாள், என்னை வழிபடுபவர்களுக்கு சுக்கிர தோஷமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே சரியம்மா, என்னுடைய பேரில் இருக்கும் கிழமை உன் வழிபாட்டுக்குரியதாக இருக்கும், அன்று வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் தருவேன்னு சொன்னார். இதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபடுறதுக்கு உரிய ஒரு காரணம். இந்த தொண்டை மண்டலங்களில் மட்டும் சுக்கிரவார அம்மன் ஒரு பஞ்சலோக சிலை எல்லா கோவில்லையும் வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை எடுத்து அலங்காரம் பண்ணி அதை வைத்திருப்பார்கள். இந்த நுங்கம்பாக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சுக்கிரவார அம்மனை பெண்களே பல்லக்கில் சுமப்பது வெகு சிறப்பு. இன்றைக்கி சுக்கிரவார அம்மன் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டுக்கு ஏன் உரியது என்பதை பற்றி எல்லா நாளும் வழிபாட்டுக்குரியதுனாலும் வெள்ளிக்கிழமை வழிபடுவதன் பலன்களை இன்று தெரிந்து கொண்டோம்.